எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நமஸ்காரம். என் பெயர் கண்ணன், புனேயிலிருந்து பேசுகிறேன். ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் 1 வருடம் ஆகிறது. அவர்கள் பணி சிறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பரம்பை மாதவன் அண்ட் நாராயணன் அவர்கள் பார்ட்னர்ஷிப் மிக அருமை. பிரபஞ்சத்தில் சத் விஷயங்கள் போய் சேரணும்னா என்று எல்லோரும் செய்ய இயலாது. அதற்கு பிரபஞ்சம்தான் முடிவு செய்யும், யாருக்கு யார் மூலியமாக என்று. இந்த சத் விஷயங்கள் கேட்டு மகிழ்ந்த சான்றோர்கள் எல்லோருக்கும் அண்ட் இதை ஏர் செய்த பரம்பை மாதவன் அண்ட் நாராயணன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். தமிழ் மறை தந்த வள்ளுவ பெருந்தகையுடைய தெய்வீக வாக்கிலே 63வது அதிகாரம் இடுக்கண் அழியாமை என்பதை காண இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரை நாம் 62 அதிகாரங்களை, அதாவது சுமார் 620 குறட்பாக்களை பார்த்து விட்டோம். மொத்தம் 1330 குறளிலே கிட்டத்தட்ட பாதி அளவு நாம் படித்து விட்டோம் அல்லது கேட்டு விட்டோம். இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஏன்னா திருக்குறளில் ஆங்காங்கே ஒரு சில பாடல்களுக்கு விளக்கம் கிடைக்கும் அல்லது பார்க்க நமக்கும் தெரியும். திருக்குறள் முழுவதுமாக கேட்டு அனுபவிப்பது என்பதுக்கு தமிழ் மறைன்னு பேர் திருக்குறளுக்கு. வேதத்தை முழுசாக ஓதுவதற்கு பல நாட்கள் ஆகும். அதே மாதிரி திருக்குறளை முழுவதுமாக படிக்கணும்னா ரொம்ப நாளாகும். ஆகவே நாம் சிறிது சிறிதாக கிட்டத்தட்ட பாதி திருக்குறளை நாம் அனுபவித்து விட்டோம். 62 அதிகாரம்னா 1620 குறட்பாக்கள், 1330 குறட்காலில் கிட்டத்தட்ட பாதி, ஓரிரு மாதங்களுக்குள்ளே நாம் கேட்டு அனுபவித்து விட்டோம். இன்றைய தினம் 63வது அதிகாரம். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அகுசொப்பது இல். துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குக. துன்பங்களை கடப்பதற்கு அதைவிட சிறந்த வழி வேறு ஏதும் இல்லை. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். வெள்ளமாக பெருகி வருகின்ற துன்பங்களும் அறிவு உடையவன் தன் உள்ளத்தினாலே நினைத்த போது அவனை விட்டு மறைந்து போய்விடும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடையூறுகள் வந்தபோது அதற்காக வருந்தாது மனத்தெளிவு உள்ளவர்கள் துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்கி அதனை போக்கி விடுவார்கள். மடுத்தவாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. தடைப்படும் இடங்களிலெல்லாம் தளர்ந்து விடாமல் வண்டியை இழுத்து செல்லும் எருதை போன்ற ஊக்கம் உடையவனுக்கு நேடும் துன்பங்களே துன்பம் அடையும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கப்படும். மென்மேலும் துன்பங்கள் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடம் இருந்து விலகி போகும்.
அறமென்று அல்லற்படுவோர் பெற்றேமென்றும் ஓம்புதல் தேற்றாதவர். பொருள் அடைந்தோம் என்று அதனை போற்றி காப்பதற்கு அறியாதவர்கள் வறுமை காலத்தில் பொருளை இழந்தோம் என்று துன்பம் அடைவரோ. இலக்கம் உடம்பிடைப்புக்கென்று கலக்கத்தை கையாறக் கொள்ளாதாம் மேல். இவ்வுடலானது துன்பங்களுக்கு இலக்கானது என்று அறிந்து அதற்கு வரும் துன்பங்களுக்கு உள்ளம் கலங்காமல் இருப்பவர்கள் மேலார்கள். இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்னும் துன்பம் உறுத்தல் இலன். இன்பம் உண்டாகிய போது அதனை விரும்பாதவனாக துன்பம் வருதலும் இயல்பு என்று உணர்பவன் எந்த காலத்திலும் துன்பம் அடைய மாட்டான். இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பமான காலத்திலும் இன்பத்தை நுகர விரும்பாதவன் எவனோ அவன் துன்பமான காலத்திலும் எத்தகைய ஒரு துன்பமும் அடைய மாட்டான். இன்னாமை இன்பம் எனக்குனின் ஆகுந்தன் ஒன்னார் விளையஞ்சிறப்பு. துன்பமே தனக்கு இன்பமானது என்று கருதி தொழிலை செய்பவன் அவன் எதிரிகளும் அவன் முயற்சியை விரும்பும் சிறந்த நிலையை அடைவான். சரி, அதாவது துன்பம் இது ரெண்டு வகையாக வள்ளுவர் சொல்கிறார். இந்த பாடல்களை கேட்டவனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று மனதுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், அடுத்தது உடலுக்கு ஏற்படக்கூடிய துன்பம். ரெண்டு வகையான துன்பம். மனதுக்கு மாத்திரம் ஏற்படும், உடம்புல எந்த வகையான பாதிப்பு இருக்காது. ஆனால் ஒருவன் ஒரு கெடுதல் பண்ணுறான் நமக்கு, அல்லது நம்முடைய விதிவசத்தால் நமக்கு ஒரு துன்பம் ஏறுகிறது என்றால் அதை எப்படி எதிர்கொள்வது? அடுத்தது உடம்பில் நோய் அல்லது ஏதோ ஒரு தாக்குதல் அல்லது ஏதோ ஒரு உடம்பில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய துன்பம். ரெண்டு துன்பத்துக்கும் எப்படி அதை கடந்து வருவது? அதுதான் முதலே சொல்வார். இடுக்கண் வருங்கால் நகுக. இதை வந்து அப்படியே சில பேர் இடுக்கண் வந்தப்போ சிரிக்கணும்னு, நகுகன்னா சிரிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதை புன்முகத்தோடு அதை ஒதுக்கி தள்ளுகிறது. இதெல்லாம் சகஜம். வாழ்க்கை என்று இருந்தால் இரண்டும் நடக்கத்தான் செய்யும். எப்படி பகல்னு ஒன்று இருக்கும், இருட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்போ நம்ம இருட்டுதேன்னு நம்ம பயப்பட போகிறதில்ல, அடுத்தது பகல் வரும். அதே மாதிரி இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதின்னு ஒரு பாட்டு உண்டு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை யாரும் மாறவில்லை, வான் மணலும் கடலும் மலர் சோலையும் மண்ணும் மனிதன் மாறிவிட்டான்ங்கிற இடத்துல வரும். இன்பமும் துன்பமும் இயற்கையின் நீதி, ஏற்றத்தாழ்வுகள் மனிதனே ஜாதி, தானே இறைவன் படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானேன்னு ஒரு பாட்டு வரும். அதாவது இன்பமும் துன்பமும் இயற்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு அலை, கடல் அலை மாதிரி. எப்படி கரைக்கு வரும் மறுபடியும் திரும்பி போகும் வரும், அது மாதிரி. அப்போ இந்த மனத்துக்கு துன்பம் வரும்போது, நம்ம மனசு வருத்தப்படும் போது அல்ல மனசு சஞ்சலப்படும் போது, கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அதை ஒருக்கி தள்ள வேண்டும். அது இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இருந்தால் அதை விட சிறந்த வழி, அந்த துன்பத்தை வந்து தாங்கி மீண்டு வருவதற்கு அதை விட சிறந்த வேறு வழி இல்லை. ஏன்னா துன்பத்தை நினச்சி வருத்தப்பட்டா அழுதா அதனால் துன்பம் தீராது. அப்போ அதை என்ன பண்ணணும்னா ஒரு புன்முறுவலோடு அதை ஏற்றுக்கொண்டு, சரி இது சகஜம், நாளைக்கு இதுக்கு ஒரு விளக்கம் அல்லது நாளை ஒரு எத்தனை நாளில் இந்த நாளில் கொஞ்ச நாளில் அது திறந்து விடும் என்று துன்பத்தை சுலபமாக ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்தது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். அது துன்பம் வரும்போது அதை துன்பமாக நினைத்து கொள்ளாமல் அதுவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு என்று ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அந்த துன்பம்ங்கிறது என்ன, அது ஒரு உயிரில்லாத ஒரு இதுதான். அது அந்த துன்பமோ அல்லது நம்மை துன்பப்படுத்துபவர்களோ அது வெட்கப்பட்டு ஓடிவிடுமா. அடுத்தது இது மனதளவில்
உடலுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்துக்கு வள்ளுவன் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, இவ்வுடலானது துன்பங்களுக்கு இலக்கானது என்று அறிந்து அதற்கு வரும் துன்பங்களுக்கு உள்ளம் கலங்காமல் இருப்பவர்களே மேலானவர்கள். உடம்போடு இருந்தால் அதற்கு நோயோ பாதிப்போ எல்லாம் வரத்தான் செய்யும். இதை மனதளவில் ஏற்றுக்கொண்டால், ஒத்துக்கொண்டால் இந்த உடல் துன்பம் நமக்கு பெரிதாக இருக்காது. ஏன்னா மனசுக்கு மாற்ற துன்பம் வரும்போது மனசு சோர்வு அடைஞ்சிடுவோம். இப்போ உடலும் தளர்வு அடைஞ்சிடும். உடம்பும் மனசும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. உடலுக்கு ஏதாவது துன்பம் வரும்போது உடல் மாத்திரம் அதை அனுபவிக்காது, மனசும் சேர்ந்து வருத்தப்படும், நமக்கு போய் இப்படி வந்து விட்டதேன்னு. அப்போ இந்த மனதை எப்படி பக்குவப்படுத்திக்கணும், அது உடலுக்கானது. எப்படி இருந்தாலும் உடல் என்பது பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பொருள் தான். ஆகவே இதை எப்படி தீர்க்கணும், அல்லது இதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும், அல்லது எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும்னு புரிந்து கொண்டு மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் உடல் வலி என்பது குறையும். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, மனசளவில் ஒருத்தர் நம்ம மனசை காயப்படுத்திட்டார் அல்லது வருத்தப்பட்டு விட்டார்கள், அது மனசோடு போகாது, அது உடலையும் பாதிக்கும். தூக்கம் போகும், சாப்பிட தோணாது, அப்போ அது உடலுடைய பாதிப்பையும் ஏற்படுத்தும். இதனால் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இது ரெண்டையும் தாண்டி வருவதற்கு மனதளவில் துன்பம் ஏற்படும் போது, அப்போ இதுக்கு மாற்று வழி என்னென்னா, நம்முடைய மனதை பக்தியிலோ அல்லது வேறு ஒரு நிகழ்வில் நம்ம மனசை திருப்பி ஆக்கிவிட்டால் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். எல்லாமே ஒன்றரை மாதம் மனசில் வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. துன்பமாகட்டும் இன்பமும் ஆகட்டும், இதுதான் வாழ்க்கை தத்துவம். துன்பத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஆயுசு பூரா ஒருத்தன் துன்பம் அனுபவிக்க மாட்டான். இன்பமும் அது அழகாக வள்ளுவர் பின்னால் சொல்கிறார். இன்பம் வரும்போது ஒருவன் அதை மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் துன்பத்தை மறுபடியும் அடுத்த துன்பம் வரும், அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். ஆகவே இன்பத்தை அளவோடு நுகர்தல். சரி, ஏதோ இது கிடைத்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல், ரொம்ப ஆர்வம் இல்லாமல், ரொம்ப ஆசையாக இல்லாமல், கிடைச்ச மட்டும் சரி ஒரு திருப்தியான ஒரு மனநிலையில் வாழ்ந்தால் அவனுக்கு எந்த வகையான பாதிப்பும் ஏற்படாது. இது பகவத்கீதையுடைய தத்துவம் தான். இதுக்கு தெய்வ வழிபாடு நமக்கு கை கொடுக்கும். உடல் துன்பம் மன துன்பம் ரெண்டும் யாருக்கு ஏற்பட்டதுன்னு கேட்டா, பகவானே இங்கே பூமியில் வந்த உடனே மனிதனாக அவதாரம் பண்ணார். 2 அவதாரம், மற்றதெல்லாம் விடுங்க, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம். இது இரண்டிலுமே அவருக்கு இன்பமும் வந்தது துன்பமும் வந்தது. பகவான்கிறதுனால இன்பமாகவே அனுபவித்து கொண்டு போகவில்லை, துன்பமாகவும் அனுபவித்து போகவில்லை. ராமன் எடுத்துக்குவோம். முதல் நாள் கூப்பிட்டு நாளை பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டார் தசரதர். அன்றைக்கு இரவே வேறொரு வரத்தினால காட்டுக்கு போன்ட்டார். அழகாக சொல்லுவார் கம்பன், இந்த துன்பம் நாளைக்கு உனக்கு ராஜாவாக போகிற, நாளையிலிருந்து உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே ராமன் ரொம்ப சந்தோஷப்படலையாம். அப்பா, நீங்கள் எனக்கு இந்த கடமையை கொடுத்துருக்கீங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டான். அன்றைக்கி இரவே பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. இரவு கூப்பிட்டு கையை கூப்பிட்டு, உனக்கு ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரம் சடைகள் தாங்கி தாங்கரம் தவமேற்கொண்டு புழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறையிலாடி 7 ஆண்டில் வாவென்று எம்பிலன் அரசனண்டா. நீ காட்டுக்கு போ, உனக்கு பட்டாபிஷேகமும் கிடையாது,
பட்டாபிஷேகத்தை நாங்கள் உனக்கு கொடுக்க வேண்டிய அரசை பரதனுக்கு கொடுக்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. நீ 14 வருஷம் காட்டுக்கு போய்விட்டு மரவுரி தரித்து நீ திரும்பி வானா. உடனே என்ன சொன்னான்? மன்னவன் பணி என்றாயன் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, மின்னொளிர் காணம் நன்னி இப்போதே விடையும் கொண்டேன்னா. இப்போ நீ சொல்லிட்டேலம்மா, நான் இப்போவே புறப்படுறேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், இன்பம் வரும்போது அதிக அளவு அதை ஆனந்தமாக எடுத்துக்கொள்ளாததால் துன்பம் வரும்போது அவனுக்கு அது துன்பமாக தெரியல. ராமாயணம் காட்டுற பாடம். சரி, காட்டுக்கு போயாச்சு, ஒரு கஷ்டம் இல்லை, எல்லா நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்கிறா, எல்லாரும் உதவி. அப்போ அந்த துன்பத்தை எப்படி, நம்முடைய துன்பம் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல், எங்கேயாவது ராமன் வந்து ஐயோ நான் காட்டுக்கு வந்துட்டேனேன்னு புலம்பவே இல்லை. அந்த துன்பத்தை மாற்றிக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, அடுத்தவருடைய துன்பத்தை நினைத்தால் நம்ம துன்பம் பெருசு இல்லை. அழகாக சொல்லுவான். இந்த 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 இடத்துக்கு பொருத்தமான பாடல்னா கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் சோதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாட்டு. அது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா ஐயோ நமக்கு இந்த கஷ்டமே வந்துருத்தேன்னு நினைக்காம, நம்மை விட கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் நம்ம கஷ்டம் ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்ம காலில் ஒரு அடிபட்டுருத்தேன்னு நினைப்போம், காலே இல்லாமல் ஊர்ந்து கொண்டு வந்து பார்க்கணும், பார்த்தா நம்ம பாடு பரவாயில்லன்னு இருக்கும். சரி, அப்போ இந்த எப்படி நான் நிம்மதியாக எப்படி வாழ்கிறது? துன்பத்தோடையே வாழ முடியுமா? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி நாட்டு, நடக்கும் வாழ்வில் நிம்மதி நாட்டு, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும், மயக்கமா கலக்கமா. எவ்வளோ அருமையான பாட்டு. அதுதான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்க்கையில் நிம்மதி நாட்டு. இன்னைக்கு கஷ்டப்படுறோம், நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு பொழுது பகவான்கிட்ட விட்டுடும். யாருக்கு எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும். எதையும் தாங்கும்னா என்ன அர்த்தம்னா, இன்பத்தையும் தாங்கணும். இன்பம் வந்த உடனே அதிகப்படமாக இன்பமும் அடையக்கூடாது. துன்பம் அடையும் போது ஐயோ சோர்ந்து போகக்கூடாது. பேலன்ஸ்டு மைண்டுன்னு பேர். தன்னுடைய மனசை சமநிலையில் வற்றுக்கொண்டு இன்பத்தை அதிக ஆவலோடு ஏற்றுக்கொள்ளாமல், சரி கிடைச்சிருக்கு சந்தோஷம், ரைட், கடவுளுடைய அருள். அதுக்காகத்தான் தெய்வ பக்தி என்னன்னு கேட்டால், நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல சௌகரியங்களையும் பகவான் கொடுத்தது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா, கஷ்டம் வரும்போது சுலபமாக பகவான்கிட்ட ஒப்படைச்சு நம்ம வாட்டு அதை தாண்டி வர முடியும் என்பதை சொல்வதற்காக இந்த அதிகாரத்தை எடுக்கன் அழியாமை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மகாபாரதத்துலேயும் பார்ப்போம். மகாபாரதத்தில் எப்பப்போலாம் பாண்டவர்களுக்கு துன்பம் வருகிறதோ அப்பொழுது கிருஷ்ணன் அருகிலே இருந்து அந்த துன்பத்திற்கு வடிகாலாக இருக்கிறான். அப்போ 2 விஷயம். ஒன்று பகவானை சரணடைந்து நம்முடைய துன்பத்தை சுமையை அவன்கிட்ட போட்டுடலாம். நம்ம ஒரு சுமை தொங்கிட்டு வரோம், தூக்க முடியல, அப்போ என்ன பண்ணுறோம்? நீ கொஞ்சம் பிடி அப்படின்னு அடுத்தவன்கிட்ட கொடுக்குறோமா இல்லையா? அதே மாதிரி நம்முடைய மனச்சுமையை பகவான்கிட்ட ஒப்படைக்கணும்.
அப்போ உடல் துன்பத்தை என்ன பண்ணோம்னா, உடல் என்று என்றால் துன்பம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். வியாதி இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அப்படிங்கிறது அந்த மனதானது ஏற்றுக்கொண்டால் அந்த உடல் துன்பம் பெருசாக தெரியாது. எனக்கு போய் இப்படி வந்துட்டதே, நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு நினைத்தால் நம்முடைய பாரம் ஜாஸ்தியாகுமே தவிர, இது அதுதான் இடும்பைக்கு இடும்பை செய்வர். துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கறதான் வள்ளுவருடைய இது பாருங்க. துன்பங்கிறது ஒரு பொருள்னு வைத்துக்கொள்வோம். துன்பம் என்பது ஒரு எதிரின்னு வச்சுக்குவோம். அவன் நம்ம தாக்குறதுக்கு வரான், அட்டாக் பண்ண வரான். நாம் அதுக்கு முன்னாலேயே அவனை அட்டாக் பண்ணிடுறது. அட்டாக் பண்ணிட்டு அவன் சோர்வாயிடுவான். அல்லது அவனுடைய தாக்குதலை தாங்குவதற்கு நாம் தயாராகிட்டோன்னா அவனுக்கு கை வலிக்கும். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். இதை சொல்கிறதுக்கு தான் நமக்கு ஹரிச்சந்திரன் புராணங்கள்லேருந்து, ஏன் இந்த புராணங்களில் இந்த கதைகளெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, எல்லா வகையான துன்பங்களையும் அடைந்தவர்கள் நமக்கு முன்னால் முன்னோடிகள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய துன்பம் பெரிதில்லாத தான் அழகாக சொல்லும்போது கண்ணதாசன் சொன்னான், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. நமக்கு இருக்கக்கூடிய இதை விட இன்னும் கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை நினைத்தால் நம்முடைய துன்பம் ஒன்றும் பெரிதல்ல என்பதை வள்ளுவன் காட்டுவதாக கூறி நிறைவு செய்ய. ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை நிறைவேறழைத்தனம் சீர் எறலாத இறைவா நீதாராய் பறையிலொரம்பாவாய் தைக்கும் ஏழேல் பெருவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அகவும் செய்வோம் மற்றேனும் காமங்கள் மற்றையிலொரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த.